பின்ன என்ன குரு, அந்த ஆக்சிஜன் போற டியூபை க்ளோஸ் பண்ணியிருந்தாலே அவன் க்ளோஸ் ஆயிருப்பான். இது தெரியாம நீ பில்லோ போட்டு அழுத்துற. பெரிய புத்திசாலி நினைப்பிய. வாய மூடு. ஏதோ டென்ஷன்ல மறந்துட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, பேஷண்ட் பீமாவை பார்க்கணும். எதுக்கு? நான் அவருக்காக ப்ரே பண்ணணும். சரி, கொஞ்சம் சீக்கிரமா ப்ரேயர் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே. ஒரு நிமிஷம். பேஷண்ட்டை தொடாம ப்ரேயர் பண்ணுங்க, இன்ஃபெக்ஷன் ஆயிரும். ஓகே ஓகே. கெட்டவங்களுக்கு எப்பவுமே இப்படித்தான் பீமா. அவங்களோட நம்ம சேர்ந்தா நாமளும் கெட்டவங்களாயிடுவோம். அவங்கள விட்டு பிரிஞ்சா அவங்களோட கோபத்துக்கு ஆளாகும். ஆனா ஒண்ணு, நல்லவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. அதிலிருந்து நாம மீண்டுருவோம். அதனால நீயே வச்சுக்கயா. நீ தவறவிட்ட மோதிரம் மறுபடியும் உன்னை தேடி வந்திருக்கு. உன்னோட பேரு அமிர்தா தானே? ஆமா. உன்கிட்ட பேசணும், வா. அமிர்தா, எனக்கு தெரியுதாம்மா? நான் கழுகு அங்கிளோட ஃப்ரெண்டு வெண்கழுகுமா. உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக வந்திருக்கேன். அங்கிள், நாங்க 5 பேரும் கழுகு மோதிரம் போட்டிருந்தோம். திடீர்னு அந்த பீமா அதை தொலைச்சிட்டான். அதனாலதான் அவனுக்கு இப்படி ஆச்சு. அவனுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாம குணமாவே வர வரைக்கும் நான் நம்பிக்கையோட அந்த இடத்துல அவனுக்காக வேண்டிக்கிட்டே இருப்பேன். மை டியர் சைல்ட், உன்னோட நம்பிக்கையை நான் பாராட்டுறேன். அசைக்க முடியாத நம்பிக்கை எதையும் சாதிக்க பயன்படும். நம்பிக்கையோட ஜெபம் பண்ணதுனால தான் தொழுநோயாளிகள் குணமானதா பைபிள் சொல்லுது. ஹீமாயின் உயிர் பிழைக்க பாபர் நம்பிக்கையோட கடவுளை வழிபட்டதால தான் ஹீமாயின் உயிர் பிழைச்சார்னு வரலாறு சொல்லுது.
பிரகலாதனுக்கு நாராயணன் மேல இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தான் ஆபத்து காலங்கள்ல அவனுக்கு உதவுச்சு. அந்த மாதிரி உன்னோட நம்பிக்கை கண்டிப்பா பீமாவை காப்பாத்தும். அவன் பக்கத்துல போய் நின்னு நான் சொல்ற இந்த ஸ்லோகத்தை நீ வேண்டிக்கிட்டே இரு. கண்டிப்பா அவன் எழுந்திருச்சிருவான். நான் எப்படி அங்கிள் அந்த ஐசியூ வார்டுக்குள்ள போக முடியும்? என்னத்தான் அலோவ் பண்ண மாட்டாங்களே. உனக்கு எந்த தடையும் வராது. நீ நம்பிக்கையோட போ. ஓகே அங்கிள். அந்த ஸ்லோகம் என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? உலகை காக்கும் ஒளியே எங்கள் பீமாவை காப்பாற்று. இதுதான் அந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை பீமா பக்கத்துல போய் நின்னு அவன் கைய பிடிச்சுக்கிட்டு நம்பிக்கையோட சொல்லிக்கிட்டே இரு. கண்டிப்பா பீமா பிழைச்சிடுவான். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். சூப்பர் ஃபைன் இடைவேளைக்கு பிறகு சூப்பர் ஃபைன் தொடர்கிறது. எஸ், நான் ராஜாளி தான். உங்களை எதிர்பார்த்து தான் நான் பீமா கெட்டப்ல இருந்தேன். ஏகில், இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எப்பவுமே நீயே ஜெயிச்சா என்ன அர்த்தம்? நல்லதுதான் எப்பவும் ஜெயிக்கும்னு அர்த்தம். யானைக்கும் அடி சறுக்கும் ஈகிள். இப்ப இது உனக்கு வெற்றி மாதிரி தோணலாம். ஆனா சஞ்சார லோகத்துக்கு போறதுதான் உண்மையான வெற்றி. அது உனக்கு கிடைக்காது. சாரி பேட்மேன். இந்த 5 குழந்தைங்களையும் நான் சஞ்சார லோகத்துக்கு கூட்டிட்டு தான் போக போறேன். நீங்க வேடிக்கை தான் பார்க்க போறீங்க. நடக்காது. நான் சொன்னதுதான் நடக்கும். அத நீ தடுக்கணும்னு நினைக்கிறது தான் நடக்காது. ஐயோ குரு, இதுக்கு மேல தாங்காது. எஸ்கேப். உலகை காக்கும் ஒளியே எங்கள் பீமாவை காப்பாற்று. உலகை காக்கும் ஒளியே எங்கள் பீமாவை காப்பாற்று. ச்சே. உலகை காக்கும் ஒளியே எங்கள் பீமாவை காப்பாற்று. உலகை காக்கும் ஒளியே எங்கள் பீமாவை காப்பாற்று. ச்சே. அமிர்தா, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தைமா. உன்கிட்ட சக்தி இருக்கு. அந்த சக்தியை நீ நம்பணும். நீ முழு மனசுப்படி வேண்டிக்கிட்டீனா பீமாவை நீ நிச்சயமா காப்பாத்தலாம். நம்புறியா? சரி. உலகை காக்கும் ஒளியே எங்கள் பீமாவை காப்பாற்று. 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 பீமா, என்ன பாரு. பீமா,
வாடா பாத்து வாடா வா. டேய் நீ இவ்ளோ சீக்கிரம் குணமாவன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடா. எல்லாம் அந்த கடவுள் தான் காப்பாத்துனாங்க. உங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமாண்டா. இந்தா ஷர்ட் போட்டுக்கோ. நானே போட்டுக்கிறேன். போடு மெதுவா. அப்புறம் ஜாலியா இருந்ததா? ஒரு நாள் வர ஸ்கூல் லீவு. அப்புறம் எப்படி? அப்புறம் பீமா எல்லாம் ஒண்ணும் இல்லடா. இங்க பாரு. நமக்குலாம் இந்த மாதிரி கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆசைப்படு. தலையே ஒண்ணு ஆமா, ஆக்சிடென்ட் ஆகணும்னு ரொம்ப ஆசை எல்லாருக்கும் இங்க. விழுந்தா வலி தெரியும். அதானே. பாவம் பையன் நொண்டி நொண்டி வந்துட்டு இருக்கான். சூப்பர் ஃபைவ் இடைவேளைக்கு பிறகு. சூப்பர் ஃபைவ் தொடர்கிறது. என்னவாயிற்று? எனக்கு மரியாதை கூட செலுத்தாமல் இருவரும் ஒருவரை ஒருவர் முறைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் வணங்க வேண்டும் என்றுதான் நினைத்தேன். ஆனால் என்னை விட உயர்ந்த பதவியிலே இருக்கின்ற இவர் நான் வணங்கும் முன் நீ எதற்காக வணங்கினாய் என்று தாங்கள் சென்ற பிறகு என்னை திட்டுவார், அடிப்பார். அதனால்தான் அவர் வணங்கிய பிறகு நான் வணங்கலாம் என்று அமைதியாக இருந்துவிட்டேன். இல்லை தலைவரே, நான் வந்தவுடன் உங்களுக்கு வணக்கம் சொல்லத்தான் நினைத்தேன். ஆனால் ரங்குலாலா, நீங்கள் சென்ற பின்பு என்னிடம் நீ இந்த பணியில் இருப்பதற்கு முன்பிருந்தே நான் இந்த பணியில் இருக்கிறேன் என்று வியாக்கியானம் கூறி சண்டையிடுவார். அதற்காகத்தான் அவருக்கு வழிவிட்டு நான் அமைதியாக நின்றேன். இல்லை தலைவரே, இந்த செவ்வவாலுக்கு எப்பொழுதுமே தான் தான் சிறந்த அறிவாளி என்ற ஆணவம், அகம்பாவம். ஆனால் நானோ அந்த பஞ்சபூத சக்திகளை எப்படியாவது நம் வசப்படுத்தி விட வேண்டும் என்பதற்காக அல்லல் பட்டு, அடிபட்டு, மிதிப்பட்டு, கழிவறையில் அடைப்பட்டு. தலைவரே, இந்த அடிபடுவது, மிதிப்படுவது இதையெல்லாம் தாங்கிக் கொள்வேன். ஆனால் அந்த கழிவறையிலே நான் பட்ட கஷ்டம் இருக்கிறதே, இப்படியெல்லாம் நான் ஒரு பக்கம் அலைந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இவரோ எனக்கு தெரியாமல் அந்த காற்று சக்தியை தாக்கி அதை தங்களிடம் தெரிவித்து விட்டேன் என்று பீற்றிக் கொள்கிறார். கஷ்டப்பட்ட எனக்கு எந்த பலனும் இல்லை. ஆனால் மேலதிகாரியான இவருக்கு பாராட்டு. இது எந்த வகையிலே நியாயம் தலைவரே, சொல்லுங்கள். தலைவரே, ரங்குலாலாவின் பசப்புத்தனத்தையும் நீலிக்கண்ணீரையும் நம்பாதீர்கள். அவன் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறான். நான் ஏதோ திட்டம் போட்டு அவனை மட்டம் தட்டுகிறேன் என்று தவறாக நினைத்து கொண்டு நான் சொல்லும் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் தாண்டோனித்தனமாக ஏதேதோ செய்து கொண்டிருக்கிறான். இவரது முட்டாள்தனத்தால் மருத்துவமனையில் கூட நம்மை தோல்விமுகம் காண செய்து விட்டான். வாயை மூடுங்கள். இன்னொரு தடவை இது போன்று சண்டையிட்டீர்கள் என்றால் நான் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும். வேண்டாம் குருவே, இனிமேல் நான் வாயை திறக்கவே மாட்டேன். நானும் தான் குருவே. இப்பொழுது நான் சொல்வதை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஏற்கனவே கிடைத்த அருமையான வாய்ப்பு தவறி போனாலும் நாம் இன்னும் பின்தங்கிவிடவில்லை. வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக தெரிந்து கொண்டே இருக்கிறது. எனவே அந்த அபூர்வ சக்தி குழந்தைகளை எப்பாடு பட்டாவது சஞ்சார லோகத்திற்கு செல்ல விடாமல் தடுத்து விடுங்கள். இருவரும் ஒன்றுபட்டு செயல்படுங்கள். சென்று வாருங்கள். சென்று வருகிறோம் தலைவரே. பீமா, இனிமே உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. என்னால நம்பவே முடியல. எல்லாம் மாயமா நடந்த மாதிரி இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல ஒரு பிரீஸ்டர் இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே இரு, பீமா கண்டிப்பா பொழைச்சிருவான்னு சொன்னாரு. அது எப்படியோ பீமா நல்லபடியா பொழைச்சு வந்துட்டான். அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்.